ஓம் சாந்தி 18/1/2026 பாப்தாதாவின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம். பிதாஸ்ரீ பிரம்மாவினுடைய நினைவு நாளன்று காலை வகுப்பில் படிப்பதற்கான மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, ஞான ரத்தினங்களினால் புத்தியை நிறைத்து தானமும் செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு பாதை கூறுவீர்களோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பாபா என்ன சொல்கிறாரு? பாபா கொடுக்கக்கூடிய ஞான ரத்தினங்களை தன்னுடைய புத்தியில் நிறைச்சிக்கங்க. பிறகு அதை நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் கொடுங்க. ஏன்னா பாபாவுடைய ஞானம்தான் எல்லாருக்கும் சுகம் சாந்தியை ஏற்படுத்தும். எல்லா ஆத்மாக்களும் தூய்மையாக முடியும். தந்தையோடைய கனெக்ஷன் இல்லாமல் ஒரு ஆத்மா கூட சுகம் சாந்தியை அனுபவம் பண்ண முடியாது, தூய்மையாக முடியாது. ஆகையினால எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையோடு இணைத்து வைக்கக்கூடிய காரியத்தை செஞ்சிங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க சுகம் அடைய தந்தை மூலமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகள், இதை பக்காவாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும்? சிவபாபா எனக்கு கற்பிக்கின்றார். இதை பக்காவாக உங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. சிவபாபா தான் பதீத்த பாவனராகவும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாகவும் இருக்கின்றார். சத்கதி என்றால் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்குறாரு. பாப்தாதாவின் மூலம் எனக்கு கற்பிக்கின்றார். பாபா எவ்வளோ இனிமையானவராக இருக்கார், எவ்வளோ அன்பானவராக இருக்கார். பாபா எனக்கு எந்த கஷ்டமும் கொடுப்பது கிடையாது. குழந்தைங்களுக்கு ஒருபோதும் எந்த கஷ்டமும் கொடுக்கறதில்ல. இதை குழந்தைங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, மேலும் சக்கரத்தை நினைவு செய்யுங்க. இதில் வேறு எந்த கஷ்டமும் உங்களுக்கு கிடையாது. கடயோகம் போல் இது கஷ்டமான யோகம்லாம் கிடையாது. இது சுலபமாக தன்னையும் தந்தையையும் உணர்ந்து புத்தி மூலமாக தந்தையை நினைவு செய்யக்கூடிய விஷயம். இது சகஜ யோகா, இது கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. தந்தையின் நினைவில் உள்ளம் முற்றிலும் உருகிவிட வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளம் குளிர்ச்சி ஆகிடணும். ஒரே ஒரு தந்தையின் நினைவு தான் உங்களை துன்புறுத்த வேண்டும். பாபாவுடைய நினைவு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இயல்பாகவே வரணுன்றார். ஏனெனில் தந்தையிடமிருந்து உங்களுக்கு எவ்வளோ உயர்ந்த ஆஸ்தி கிடைக்குது. ஆக எனக்கு தந்தையின் மீது எவ்வளோ அன்பு இருக்குது, எனக்குள்ளே எவ்வளோ தெய்வீக குணங்கள் இருக்குது அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். எப்பேற்பட்ட தந்தை எனக்கு கிடைச்சிருக்காரு, அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆஸ்தி எப்படிப்பட்டது, இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அதே போல் செக் பண்ணியும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏனெனில் குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது முள்ளிலிருந்து மலராக மாறிட்டுருக்கீங்க. எந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு மலராக சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்வீர்கள். மலராக ஆகிவிட்டால் பிறகு இங்கு இருக்க முடியாது. மலர் நிறைந்த பூந்தோட்டம் சொர்க்கமாகும். யார் அதிக முட்களை மலர்களாக ஆக்குகின்றார்களோ அவர்களை தான் உண்மையான நறுமணம் உள்ள மலர் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நறுமணம் உள்ள மலர் என்ன பண்ணும்? எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும். அதுபோல் பல பேரை முள்ளிலிருந்து மலராக்கக்கூடியவர்களுக்கு பாபா இன்னைக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன? உண்மையான நறுமணமுடைய மலர். அவங்க தான் பல பேரை மலராக்குறாங்க. அசுர குணங்கள்லேருந்து தெய்வீக குணமுடைய ஆத்மாவாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் ஒருபோதும் முள் போன்று துக்கம் கொடுக்க மாட்டார்கள். கோபந்தான் பெரிய முள், பலருக்கு துக்கத்தை கொடுக்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முட்கள் நிறைந்த உலகத்திலிருந்து விடுபட்டு கரைக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் சங்கமயத்தில் இருக்கீங்க. தோட்டக்காரன் மலர்களை தனியான ஒரு பாத்திரத்தில் வைப்பது போன்று மலர்களாகிய உங்களை பாபா இப்போ சங்கமயுகம் என்ற பாத்திரத்தில் தனியாக வச்சுருக்காரு. பிறகு மலர்களாகிய நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள். பிறகு இந்த முள்காடு என்ன ஆகிடும்? அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, இனிய குழந்தைகள் அறிவீர்கள், பரலௌகீக தந்தையிடமிருந்து நமக்கு அழிவற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. உண்மையிலும் உண்மையான குழந்தைகள் யாருக்கு பாப்தாதாவின் மீது முழுமையான அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். அந்த குஷி என்பது இருக்கும். என்ன குஷி இருக்கும்? நாம் தான் உலகத்திற்கே எஜமானராக ஆக போகிறோம். முயற்சியின் மூலமாக தான் உலகத்திற்கு எஜமானர் ஆக முடியும். மற்றபடி வாயில் சொல்கிறதுனால ஆகிவிட முடியாது. ஒப்பற்ற குழந்தைகளுக்கு இந்த நினைவு சதா இருக்கும்.
நாம் நமக்காக மீண்டும் அதே சூரியவம்ச சந்திரவம்ச ராஜதானியை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கோம். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு பல பேருக்கு நன்மை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் வட்டி கிடைக்கும். பலருக்கு பாதை கூறினால் பலருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க சுகமடைய உங்கள் அக்கௌண்ட்டில் ஆசீர்வாதத்தினுடைய கணக்கு சேமிப்பாகும். ஆகையினால தான் பாபா சொல்கிறாரு, ஞான ரத்தினங்களால் உங்கள் புத்தி என்ற பையை நிறச்சிட்டு போயிட்டு தானம் செய்யுங்க. இதில் கூட குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். இதை புத்திசாலி குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, நல்லா புரிஞ்சுப்பாங்க. பாபாவிடமிருந்து நான் ஆஸ்தி எடுக்கிறேன்றதையும் புரிஞ்சுப்பாங்க. அவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் பாபா கிட்ட ஒரேடியாக பலி ஆயிடுவாங்க. தந்தையிடம் கூட மிகுந்த அன்பு இருக்கும். ஏனெனில் உயிர்தானம் கொடுக்கும் தந்தை கிடைச்சிட்டார். ஞானம் என்ற வரதானம் கொடுத்து எப்படி இருந்த நம்மை எப்படி ஆக்கிவிட்டார். இதை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்களுக்கு என்ன இருக்கும், குஷி என்பது இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட தந்தை நமக்கு கிடச்சிருக்காருன்னா, நம்ம ஏழையாக இருந்த நம்மளை எவ்வளோ செல்வந்தராக்குறார். அந்த அளவுக்கு பொக்கிஷத்தை நமக்குள்ளே நிறைச்சிருக்காருன்றதை குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றார். எந்த அளவுக்கு நம்ம தந்தையை நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு பாபா மேலே நமக்கு அன்பு இருக்கும். அந்த ஈர்ப்பு கூட ஏற்படும். எப்படி ஊசி சுத்தமாக இருந்துச்சுன்னா காந்தத்தின் பக்கம் ஈர்க்கப்படுதோ, அதே போல் பாபா நினைவின் மூலமாக ஆத்மாவுடைய துரு நீங்கிட்டே இருக்கும். பிறகு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வராது. அந்த அளவுக்கு பாபா மேலே அன்பும் ஈர்ப்பும் என்பது உங்களுக்கு ஏற்படணும்னு பாபா சொல்கிறார். அன்பு இருந்ததுன்னா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கவனம் பிறகு அவர் மேலே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். மற்ற எங்கேயும் நம்மளுடைய நினைவு போகக்கூடாது, பாபாவுடைய நினைவில் தான் இருக்கணும். பாபா புரிய வைக்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது தவறு செய்யாதீங்க, சுய தரிசன சக்கரதாரி ஆகுங்க. நீங்கள் தான் லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கா நீங்கள் தான் ஆகணும். முழு உலகத்திற்கும் வழிகாட்டக்கூடியவர்கள். லைட் ஹவுஸ் என்ன பண்ணுது, நாலாப்புறமும் இருக்கக்கூடிய அந்த கப்பலுக்கு வழி காட்டுது, வெளிச்சத்தை காட்டி என்ன பண்ணுது, கரை சேர வைக்குது. அதே போல் நீங்களும் கூட என்ன பண்ணும், உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. அவங்களுடைய வாழ்க்கை படகை கரை சேர்க்கக்கூடியவர்களாக இருங்க. அவங்களுடைய இருளை போக்கக்கூடியவர்களாக இருங்க. அவங்களுக்கு வழிகாட்டியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் சுய தரிசன சக்கரதாரி. நீங்கள் சுய தரிசன சக்கரதாரி ஆவதற்கான பயிற்சி உங்களுக்கு நன்றாக ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா, சக்கரத்தை நல்லா சுற்றுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிருஷ்டியினுடைய முதலிடை கடை ஞானம் உங்களுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிரும். பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், மாஸ்டர் ஞானக்கடல் ஆயிடலாம். பாபா நாலேஜ்ஃபுல், சிருஷ்டியினுடைய முதலிடை கடை ஞானத்தை பாபா சொல்கிறார். அதுபோல் குழந்தைகளாக நீங்களும் கூட என்ன ஆகலாம், மாஸ்டர் ஞானக்கடல் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய தொழிலே அதுதான். நீங்கள் சுயதரிசன சக்கரதாரியாகி மற்றவர்களையும் சுயதரிசன சக்கரதாரியாக ஆக்குங்க. அப்போ தான் சக்கரவர்த்தி ராஜா ராணியாக ஆகுவீங்க. குழந்தைகளாகி நீங்கள் எவ்வளோ பாபா நினைவில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுல கூட பிரபாவம் ஏற்படும். உங்கள்கிட்ட யோகத்தினுடைய கூர்மை இருக்குன்னா நீங்கள் விடக்கூடிய ஞான அம்பு என்ன பண்ணும், அவங்க உள்ளத்தை நல்லா ஆழமாக தைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் அதிகம் பேசக்கூடாது. ஆத்ம அபிமானியாகி குறைவாக புரிய வைத்தாலும் அம்பு போல் பதிஞ்சிடும். அரை மணி நேரம் நீங்கள் நிறைய விஷயங்களை விஸ்தாரமாக பேசுகிறத விட்டுட்டு ஷார்ட்டாக ஆத்ம உணர்வில் இருந்துட்டு நீங்கள் 5 நிமிஷத்தில் அவங்களுக்கு கோர்ஸ் கொடுத்தா கூட அவங்க புத்தியில் என்ன பண்ணும், ஆழமாக பதியும்னு சொல்கிறார். இதில் நீங்கள் நல்லா ஆழமாக ஆத்ம உணர்வில் இருக்கணும். யோக பலம் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நீங்கள் விடக்கூடிய அம்பு என்ன பண்ணும், தைக்கும்னு சொல்கிறார். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, கடந்தவைகளாக ஆக்கிவிடுங்கள். இப்பொழுது முதல்ல தன்னை மாற்றுங்க. சுயம் நினைவு செய்யவில்லை, ஆனால் மற்றவர்களுக்கு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதனால் ஒரு மாற்றமும் ஏற்படாது. அது உங்களுக்குள்ளே கூட மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். பாபாவிடம் முழுமையான அன்பு இல்லைன்னா ஸ்ரீமத் படி நடக்க மாட்டீங்க. எல்லையற்ற தந்தையின் போதனைகள் போன்று வேறு யாருமே கொடுக்க முடியாது. தந்தை சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகை இப்பொழுது மறந்துடுங்க. கடைசியில் இவை அனைத்தையும் மறந்து தான் ஆகணும். புத்தி தனது சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தின் பக்கம் ஈடுபட வேண்டும். தந்தையை நினைவு செய்து தந்தையிடம் சென்றே விடணும். நம்ம தந்தைக்கிட்ட போகணுன்னா ஆத்மா தூய்மையாகணும். பதீத்த ஆத்மா போக முடியாது. அதுவோ தூய்மையான வீடு இல்லையா, பரந்தாமம். இந்த சரீரம் 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்டது. எனவே இந்த 5 தத்துவம் என்ன பண்ணுது, இந்த சரீரம் ஆத்மாவை ஈர்க்குது.
ஆத்மா இந்த சரீரத்தை வந்து தாரணம் பண்ணதுனால அது மேலே பற்று ஏற்பட்டுடுச்சு. அதனால் இப்போ பாபா சொல்கிறாரு, இந்த சரீரத்து மேலே இருக்கக்கூட பற்றை கூட நீக்கிடுங்க. ஏன்னா இப்போ இந்த சரீரத்தை விட்டுட்டு தான் ஆத்மா வீட்டுக்கு போகணும். அதனால் சரீரத்து மேலே பற்று வந்து ஏற்படக்கூடாது. இப்போது இதன் மீது இருக்கும் பற்றுதலை வந்து நீக்கிடுங்க. அங்கு இந்த 5 தத்துவங்களும் இருக்காது. சத்தியுகத்திலும் சரீரம் யோக பலத்தினால் உருவாகிறது. பரந்தாமத்தில் 5 தத்துவம் இருக்காது. ஆனால் சத்தியுகத்தில் இருக்கும். ஆனால் வந்து அங்கே என்ன பண்ணுவோம், சரீரத்தோட பற்று இருக்காது. ஏன்னா அந்த சரீரம் நமக்கு எப்படி கிடைக்குது, யோக பலத்தினால உருவாகுது. மேலும் அங்கே இயற்கை எப்படி இருக்குது, சதோ பிரதானமாக இருக்குது. ஆகையினால அந்த சரீரத்தினுடைய அட்டாச்மெண்ட் என்பது அங்கே இருக்காது. சரீரத்தை விட்டால் கூட அங்கே யாருக்கும் துக்கம் வந்து ஏற்படாது. இது ரொம்ப மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயம்னு பாபா சொல்கிறார். இங்கு 5 தத்துவங்களின் பலம் ஆத்மா வந்து இழுக்குதான். ஆகையால் தான் சரீரம் விழுவதற்கு மனம் விரும்புவது கிடையாது. இல்லைன்னா இதில் இன்னும் குஷி தானே இருக்கணும். இந்த சரீரத்து மேலே பற்று இல்லைன்னா குஷியாக சரீரத்தை விடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பற்று இருக்கிறதுனால தான் சரீரத்தை விடுறதுக்கு மனசு விரும்புறதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆத்மா தூய்மை ஆயிடுச்சுன்னா வெண்ணெயிலிருந்து நெய் வெளிப்படுவது போன்று சரீரத்தை ஈஸியாக விட்டுடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாம் எல்லாருமே சரீரத்தை இங்கே விட்டுட்டு வீட்டுக்கு போகணும். பாபா புது சரீரத்தினுடைய சாட்சாத்காரம் கூட செய்விப்பார். வைர வைடூரியங்களின் மாளிகை நமக்கு கிடைச்சிடும். அப்படிப்பட்ட சுகதாமம் போகணுன்னா இப்போ நம்ம அந்த அளவுக்கு முயற்சி செய்யணும். இந்த முயற்சியில் ஒருபொழுதும் நமக்கு களைப்பு ஏற்படக்கூடாது. இரவும் பகலுமா அதிக வருமானம் வந்து செய்யணும். எனவே பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே தூக்கத்தை வெல்லக்கூடியவர் ஆகுங்க. என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, மேலும் ஞான சிந்தனை செய்யுங்க. இப்படியெல்லாம் இடைவிடாது நீங்கள் வந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகலாம், ஈஸியாக சுகதாமம் போகலாம். இந்த நாடகத்தினுடைய ஞானத்தை புத்தியில் வைக்கிறதன் மூலமாக உங்கள் புத்தி கூட ஒரேடியாக குளிர்ச்சி ஆகிடும். மகாரதி குழந்தைகளாக இருப்பவர்கள் ஒருபொழுதும் அசைய மாட்டாங்க. சிவபாபாவை நினைவு செய்தாலே அவர் நம்ம பாதுகாக்கவும் செய்வார். பாபாவுடைய நினைவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றார். தந்தை குழந்தைகளாகிய உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து அமைதிக்கான தானம் கொடுக்குறாரு. நீங்களும் அமைதிக்கான தானம் கொடுங்க. உங்களுடைய இந்த எல்லையற்ற அமைதி, இந்த யோக பலம் மற்றவர்களையும் ஒரேடியாக அமைதி ஆக்கிடும். அதனால் நீங்கள் பாபாவுடைய நினைவில் இருந்து பாருங்கள், இந்த ஆத்மா நமது குலத்தை சார்ந்ததா அல்லது இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அவங்க நம்முடைய குலத்தை சேர்ந்த ஆத்மானா அது அமைதியாகிடும். நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. இந்த குலத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்களின் ரசனை வந்து ஈர்க்கும். குழந்தைகள் தந்தையை நினைவு செய்தால் தந்தையும் அன்பு செலுத்துவார். ஆத்மா மீது அன்பு செலுத்தப்படுகிறது. யார் அதிக பக்தி செஞ்சுருக்காங்களோ அவங்க தான் அதிகம் படிப்பாங்க. தந்தையின் மீது கூட எவ்வளோ அன்பு இருக்குது, ரொம்ப அன்பு இருக்குன்னா அவங்களுடைய முகமே காட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மா தான் தந்தையை பார்க்குது. தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். தந்தையும் புரிய வைக்கிறாரு, நான் இவ்வளோ சிறிய புள்ளி ஆத்மாவிற்கு நான் கற்பிக்கிறேன். நாளடைவில் உங்களுடைய நிலை கூட அவ்வாறு ஆகிடும். பாபாவும் தன்னுடைய நிராகார ஸ்திதியில் இருந்துட்டு நிராகார ஆத்மாவுக்கு தான் ஞானம் கொடுக்குறார். அவர் சரீரத்தில் வந்தாலும் சரி, அவரும் சரீர உணர்வுக்கு வர்றதில்லை. அவர் ஆத்மாக்களுக்கு தான் ஞானம் கொடுக்குறாரு, சரீரத்துக்கு ஞானம் கொடுக்கல. சிறிய ஆத்மா தான் ஞானத்தை கேட்குது, தாரணை செய்யுது. கொடுக்கக்கூடியவரும் நிராகார ஸ்டேஜில் இருக்கிறாரு. எல்லாமே ஆத்மாவை தான் குறிக்குதுன்னு சொல்கிறாரு. நான் எப்படி நிராகார ஸ்டேஜில் இருந்து நிராகார ஆத்மாவுக்கு ஞானம் கொடுக்குறேனோ அதே போல் உங்களுக்கும் அந்த ஸ்டேஜ் வந்துடும், கடைசியில் வந்துடும்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் எதிரில் இருக்கிறது எந்த ஆண் சரீரமோ பெண் சரீரமோ, ஆனால் உங்களுக்கும் கூட என்ன ஆகும், இந்த ஆத்மா பயிற்சி பக்காவாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அதிக உழைப்பு வந்து ஏற்படணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது. அடுத்து வந்து அவ்யக்த மகா வாக்கியம் பாபா சொல்கிறாரு. மகாவீர் குழந்தைகளுக்கான குழுவின் விசேஷத்தா என்னென்னா ஏக்கரஸ்திதி சொல்கிறார். ஒரே ரசனையில் நிலைத்திருப்பதற்கான மனநிலை. 9/12/75 சொன்ன மகா வாக்கியம். மகாவீர் என்றாலே விசேஷ ஆத்மா. அவ்வாறு மகாவீர் விசேஷ ஆத்மாக்களுக்கான குழுவின் விசேஷத்தா நிகழ்காலத்தில் இதுவாக தான் இருக்க வேண்டும். எதுவாக இருக்கணும், ஒரே நேரத்தில் அனைவரும் ஏக்கரஸ் ஒரே ஸ்திதியில் நிலச்சிருக்கக்கூடிய பயிற்சி உங்ககிட்ட பக்காவாக இருக்கணும். அதே போல் குழுவாக ஒரே ஸ்டேஜில் உங்கள் மனநிலை இருக்குது அப்படின்னா
கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியில் வெற்றி என்பது சேர்ந்தே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ மகாவீர் குழந்தைங்க நீங்கள் எல்லாரும் குழுவாக ஒரே ரசனையில் நிலச்சிருங்க, ஒரே ஸ்திதியில் இருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும். அதை விட்டுட்டு குழுவாக அமர்ந்திருக்கோம். சில பேர் அவ்யக்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க, சில பேர் உரையாடல் செய்கிறாங்க, சில பேர் சிந்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க, ஆனால் குழு ரூபத்தில் அமர்ந்திருக்காங்க அப்படின்னா அங்கே வெற்றி என்பது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் மகாவீர் குழந்தைங்க எதில் பவர்ஃபுல்லாக ஆகணும்னா விதை ரூப சக்திசாலியான ஸ்டேஜில் ஏக்ரஸாக நிலைத்து விடுங்கள். வினாடியில் என்ன பண்ணணும், வீண் எண்ணங்கள் எல்லாம் அழித்து எல்லாரும் ஒரே ரசனையில் நிலச்சிருக்கக்கூடிய பயிற்சி, ஒரே ஸ்திதியில் இருக்கணும். குழுவில் ஆளாளுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் பவர்ஃபுல் ஸ்திதியில் நிலச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. இந்த பயிற்சி நீங்கள் செய்யணுன்னா வீண் எண்ணங்கள் என்பது இருக்கக்கூடாது. வீண் எண்ணங்களால் தான் குழப்பம் ஏற்படுது. இந்த வீண் எண்ணங்களை அழிப்பதற்கு, தனது குழுவை சக்திசாலியாக அல்லது ஒரே மனதுடையதாக ஆக்குவதற்கு எந்த சக்தி உங்களுக்கு தேவை அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி பாபா சொல்கிறார். இதற்கு ஒன்று உங்களுக்கு நம்பிக்கை வேணும். குழுவில் நம்பிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அனுசரிக்கும் சக்தி, அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி. அந்த குழு ரூபத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் சமஸ்கார மோதல் என்பது ஏற்படாது, குழுவில் ஒற்றுமை என்பது இருக்கும் அப்படின்றத சொல்கிறார். குழுவை இணைப்பதற்கான நூல் முதல்ல நம்பிக்கை, ரெண்டாவது அனுசரிக்கக்கூடிய சக்தி. ஒருவர் ஏதாவது தவறு செஞ்சாலும் கூட குழுவிற்காக அல்லது தனது சன்ஸ்காரத்தின்படி அல்லது நேரத்தின் அனுசாரமாக அவர் என்ன செஞ்சாரோ அதில் அவசியம் ஏதாவது உள்ளுணர்வு இருக்கும். குழு ரூபத்தில் எங்கு சேவை இருக்கோ அங்கு அவரது சன்ஸ்காரத்தை கருணை உள்ளத்தின் பார்வையுடன் பார்த்து சன்ஸ்காரங்களை எதிரில் வைக்காமல் இதிலும் நன்மை இருக்குது, இவரோடு இணைந்து செய்வதில் கூட நன்மை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இவ்வாறு ஒருவருக்கொருவர் மீது குழுவில் நம்பிக்கை இருக்கும்போது தான் உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். எல்லாம் நன்மைக்கு தான். அன்னைக்கு அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அதில் ஒரு நன்மை இருக்குன்றதை பாருங்கள். அவங்க சமஸ்காரத்தை பார்க்காதீங்க, அவங்களுடைய குறையை பார்க்காதீங்க, அதை பெருசுப்படுத்தாதீங்க, அதை வர்ணனை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் பாபா சொல்கிறாரு, முன்கூட்டியே வீண் எண்ணங்களை உருவாக்கிடக்கூடாது. சிலர் தங்களது தவறை உணரவும் செய்கின்றனர், ஆனால் அதை ஒருபோதும் பரப்ப மாட்டார்கள். தன்னுடைய தவறுன்னு தெரியும், ஆனால் அதை என்ன பண்ணுவாங்க, தனக்குள்ளேயே வச்சுப்பாங்க. மாறாக தனக்குள்ளே இருக்கக்கூடிய குறையை ஏற்றுப்பாங்க. அதை வேறொருவர் பரப்பினால் அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகிடும், கோவம் வந்துடும். அவங்களுடைய ஸ்டேஜ் மாறிடுது, ஸ்திதி மாறிடுதுன்னு சொல்கிறார். அதே போன்று பிறரது தவறையும் கூட தனது தவறு என்று புரிந்து கொண்டு பரப்பக்கூடாது. எப்படி உங்களுடைய தவறை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அதை வெளிப்படுத்தலை, சரி நம்ம செஞ்சது தப்பு அப்படின்றத உணர்றீங்களோ, அதுபோல் மற்றவர்களுடைய தவறை கூட உங்களுடைய தவறாக பாருங்கள். இப்போ மற்றவர்களுடைய தவறை மட்டும் ஏன் மற்றவங்கள்ட்ட பரவ செய்கிறீங்க, அதை தப்புன்னு சுட்டி காட்டுறீங்க, வாயுமண்டலத்தை கெடுக்குறீங்க, பிறகு மற்றவர்கள்ட்ட சொல்கிறீங்க. அப்போ குழுவில் அங்கே பிளவு ஏற்பட்டுடுதில்ல அப்படின்னு சொல்கிறார். இப்போ உங்கள் தவறை எப்படி நீங்கள் கரைச்சிக்கிறீங்களோ உங்களுக்குள்ளேயே, அதே போல் மற்றவர்களுடைய தவறையும் கூட நீங்கள் ஏற்றுக்குங்க, தன்னுடைய தவறாக நினச்சி கரைச்சிக்குங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் தங்களுக்குள் இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்பது உங்களுக்கு ஏற்படணும். இதை பரவ செய்யாதீங்க, வீண் எண்ணங்களை உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். தவறே செஞ்சுருந்தாலும் கூட அதை நீங்கள் மாற்றுங்க. இந்த 2 விதமான நம்பிக்கையை வைத்து ஒருவருக்கொருவரின் தொடர்பில் நடந்து கொள்வது குழுவில் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதுக்கு தனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு அதிகம் தேவை. வீண் எண்ணங்களை ஏற்றுவிட வேண்டும். கடந்து போன சமஸ்காரங்களை ஒருபொழுதும் நிகழ்காலத்தில் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அதனால் கடந்ததாக விட்டுருங்க. இப்போ நீங்கள் யார் எது செஞ்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க, ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறார். குழுவில் வர்ணிக்காதீங்க. அப்படி நீங்கள் வர்ணனை செஞ்சீங்கன்னா குழுவில் ஏக்கிற ஸ்திதியில் எல்லாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். குழுவில் ஒற்றுமை இருக்கணும், ஒரே ஸ்டேஜில் இருக்கணும், எல்லாருடைய ஸ்திதியும் ஒரே ஸ்டேஜில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வெற்றி என்பது ஏற்படும். பிறரது தவறை தனது தவறு என்று புரிந்து கொள்வது, இதுதான் குழுவை உறுதியானதாக ஆக்குவதாகும்.
இது எப்போது நடைபெறும் என்றால் ஒருவருக்கொருவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது தான் ஏற்படும். மாற்றக்கூடிய நம்பிக்கை அல்லது நன்மை செய்யக்கூடிய நம்பிக்கை. இதில் கரைத்து கொள்ளும் சக்தி அவசியம் தேவைப்படுது. பார்த்தீர்கள் மற்றும் கேள்விப்பட்டீர்கள். பிறகு அதை முற்றிலும் கரைத்துவிட்டு அவர் மீது ஆன்மீக பார்வை மற்றும் சுப பாவனை வைங்க. அஞ்ஞானிகளுக்கு சொல்கிறோம் இல்லையா, அபகாரிக்கு உபகாரம் செய்வோன்னு. அதுபோல் முதல்ல குழுவில் ஒருவருக்கொருவர் கருணை பாவனை நன்மை பாவனையை வைங்க. அந்த ஆன்மீக ஸ்திதிக்கான பயிற்சி குறைவாக இருக்குது. அதனால் எல்லார் மேலேயும் கருணை காட்டுங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது, உங்கள் எல்லாரோடைய ஸ்டேஜும் ஒரே மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரோடைய ஸ்திதி ஒரே மாதிரி இருக்கும்போது வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இவ்வாறு பவர்ஃபுல்லான குழு நீங்கள் உருவாக்கும் போது தான் வெற்றி ஈஸியாக கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் வெற்றியை வரவேற்கிறீங்க. பிறகு நீங்கள்லாம் பவர்ஃபுல்லாகிட்டிங்கன்னா வெற்றி உங்கள் முன்னாடி தலை வணங்கும். எப்படி சத்தியுகத்தில் இயற்கை உங்களுக்கு சேவகனாக இருக்கோ அதே போல் இங்கே வெற்றி உங்கள் முன்னாடி தலை வணங்கி இருக்கும். உங்கள் குழு பவர்ஃபுல்லாக இருந்தால் தான். ஆகையினால ஒருவர் ஏதாவது சொன்னாலும் கூட மற்றவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதிர்கொள்ளக்கூடாது. பரிவாரத்துக்குள்ளே நம்ம குடும்பத்துக்குள்ளே எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை பயன்படுத்தும் போது குழு சக்திசாலி ஆகாது. அதனால் எங்கே எதிர்க்கணும், மாயாவை தான் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை பயன்படுத்தணும். பரிவாரத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லது. வரதானத்தில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, சாக்காரத்தில் இருந்தாலும் அவ்யக்த ஃபரிஸ்தா ரூபத்தின் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய வெள்ளை உடை அணிந்தவர் மற்றும் வெற்றி ஒளி உடையவர் ஆகுங்கள். சாகாரத்தில் இருந்தாலும் அவ்யக்த ஃபரிஸ்தா ரூபத்தினுடைய காட்சியை நம்ம சேவிக்கணும், சாட்சாத்காரம் செய்விக்கணும். அப்படி அந்த ஒளி ரூப தேவதையினுடைய காட்சியை காட்ட சொல்கிறார். இவங்க இந்த வெள்ளை உடை அணிந்தவர்கள் யார் என்பதன் கூடவே நம்மளுடைய ஃபரிஸ்தா ரூபத்தினுடைய காட்சியையும் அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரே நேரத்தில் இரட்டை சேவை செய்யுங்க. உங்களுடைய உடலற்ற ஒளியினுடைய ஒளி ரூபத்தினுடைய அந்த காட்சியை அவங்க பார்க்கணும். நீங்கள் நடந்து சென்றாலும் இந்த நடமாடக்கூடிய ஃபரிஸ்தா யாருன்றதை அவங்க கூர்ந்து கவனிக்கணும். அது போன்ற சேவை இப்போ தேவைன்றார். இந்த வெள்ளை உடை அணிந்தவர்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்று இப்பொழுது நாலாபுறங்களிலும் இந்த ஓசை ஒலிச்சிட்ருக்கு. அதே போன்றே இப்போ நாலாபுறத்திலும் இந்த ஃபரிஸ்தா ரூபத்தின் சாட்சாத்காரத்தை செய்யுங்க. இதை தான் இரட்டை ரூப சேவை என்று சொல்லப்படுகிறது. மேகம் நாலாபுறங்களிலும் சூழ்ந்து விடுவது போன்று நாலாபுறங்களிலும் ஃபரிஸ்தா ரூபம் வெளிப்பட வேண்டும். எங்கு பார்த்தாலும் ஃபரிஸ்தா தான் தென்பட வேண்டும். ஆனால் இது எப்பொழுது நடைபெறும் என்றால் சரீரத்திலிருந்து விலகி சூட்சும சரீரத்தில் சுற்றி வரும் பயிற்சி இருக்கும்போது தான் இந்த ஃபரிஸ்தா ரூபத்தை காட்சி ஏற்படும். நீங்கள் ஆத்ம உணர்வில் இருந்துட்டு இந்த எலும்பு சதையாலான உடல்லிருந்தே நான் விடுபட்டவன்ங்கும்போது உங்களுடைய ஒளி உடலில் இருக்க அந்த மனநிலை தான் உங்களுக்கு இருக்கும். அந்த பயிற்சி எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அப்போ தான் இந்த ஃபரிஸ்தாவினுடைய காட்சி மற்றவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒளி ரூப பயிற்சி நீங்கள் செய்யணுன்னா முதல்ல உங்கள் மனசு சக்திசாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்லோகன்: அனைத்து குணங்கள் அல்லது சர்வ சக்திகளுக்கும் அதிகாரி ஆவதற்கு கட்டளைப்படி நடப்பவர் ஆகுங்கள். அவ்யக்த இஷாரா: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். பாபா தந்தை சுதந்திரமாக இருப்பது போன்று தந்தைக்கு சமமாக நீங்களும் சுதந்திரமான ஆத்மாவாக ஆகுங்க. எல்லா பந்தனத்திலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்க. குழந்தைகள் சார்ந்திருப்பது பாப்தாதாவினால் பார்க்க இயலவில்லை. ஏதாவது சார்ந்திருப்பதுன்னா என்ன, பந்தனத்தில் சிக்கியிருப்பது. ஒருவேளை தன்னை சுதந்திரம் ஆக்கி கொள்ள முடியவில்லை, தனது பலவீனங்களில் சுயம் கீழே விழுந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் எப்படி உலகை மாற்றுவர்களாக ஆக முடியும்? நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவை இப்பொழுது அதிகப்படுத்துங்க. இதன் மூலம் எளிதாக அனைத்து வலைகளிலிருந்தும் விடுபட்டு பறக்கும் பறவையாக ஆயிடுவீங்க, சுதந்திர பறவையாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது. ஓம் சாந்தி.